பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். ஸோ என்னன்னா இது நுரையீரல் தொற்று, அவ்வளோதான். இந்த நுரையீரல் தொற்று காஸ் பண்ணுற ஒரு வைரஸ். எக்ஸாம்பிள் கொரோனா இருந்தது முன்னாடி, அதே மாதிரி பன்னிக்காய்ச்சல் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஹெச்எம்பிவின்னு சொல்கிறது ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த டைப். ஹெச்எம்பிவி ஆல்ரெடி நம்ம ஊரில் இருந்திருக்கு. இது வந்து பயங்கரமாக பரவக்கூடிய ஒரு தீர்வு கூடிய வந்து ஒரு ஒன் ஆஃப் த வைரஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்து நீங்கள் போன வருஷம் பார்த்த ஹெச்எம்பிவி இது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஏன் திரும்ப சைனாலேருந்தே இது வந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. ஒரு பயோவார் மாதிரி ஒரு வேரியண்ட் ஆஃப் கன்சர்னாக இப்படி பரவுதுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து எல்லா உலகமே சைனாவை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இன்னொரு பேண்டமிக்லாம் தாங்காது. அப்போ எப்படி இந்த மாதிரி வைரஸஸ் உற்பத்தி ஆகுது, நிஜமான நீங்கள் ரிசர்ச் பண்ணி இதை லீக் பண்ணுறாங்களா இப்படின்ட்டு ஒரு பயோ வாரை நோக்கி வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. ஹெச்எம்பிவி வந்து வேறு ரூபம் எடுக்குது அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம்னா சார், ஒன்று வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து அது மைக்ரோபயாலஜிஸ்ட் பார்த்து சொல்கிறது. ரெண்டாவது வந்து அதோட தீவிரத்தன்மை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கேஸ் பார்க்குறேன். இப்போ நானும் ஒரு ஹார்ட் கோர் நுரையீரல் டாக்டர் தான். எப்படியும் கேஸ் இன்ட்ரி என்கிட்ட வரும்போது நான் டெஸ்ட் பண்ணுறேன். அந்த ஹெச்எம்பிவி என் கண்ணெதிர்க்கே என்னால் காப்பாற்ற முடியல, இறப்பு சதவீதம் அதிகமாகுதுன்னா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுவேன். சார் உங்கள் ஏதோ தப்பு நடக்குது சார், கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத தாண்டி எல்லாம் இறக்குறாங்க, கேஸ்லாம் ரொம்ப சிவியர் ஆகுது. அப்போ நானே என் வாயால் சொல்லுவேன், சார் லாக்டவுன் தேவை சார். யாரெல்லாம் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை எந்த அளவுக்கு நம்ம ப்ரிவெண்ட்டாக இருக்கும்? இதோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் ரிப்போர்ட் ஆனதே யாருக்கு? குழந்தைங்க தான். அதான். ஸோ மெயினாக வந்துட்டு இந்த வயசு எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க, இந்த பிறந்த பிஞ்சினும் குழந்தைகள் அந்த 10 வயசு, அதுக்கப்புறம் இந்த 60 வயசு மேலே இருக்கிற அந்த முதியோர்கள். சார் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து சைனாவில் அதிகமாக பரவிட்டு வந்துட்டு இப்போ இந்தியாவில் 2 குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இது எந்த அளவுக்கு ஆபத்தான வைரஸ் சார்? இல்லை, முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது. போன வருஷம் வந்துட்டு நானே வந்து ஒரு 2-3 கேஸ் வைரல் ப்ரொஃபைலில் இந்த ஹெச்எம்பிவி டிடெக்ட் ஆகிருந்தது. ஓகேங்களா? இது மாதிரி பல மருத்துவர்கள்கிட்ட பெரிய சீனியர் பல்மனாலஜிஸ்ட் கிட்ட பேசும்போதும் அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வைரல் பேனலில் இந்த வைரஸ் வந்திருக்கு கடந்த வருஷங்களில். ஓகேங்களா? போன வருஷம், முன்னாடி வருஷம் அந்த மாதிரி. ஸோ என்னென்னா இது நுரையீரல் தொற்று, அவ்வளோதான். இந்த நுரையீரல் தொற்று காஸ் பண்ணுற ஒரு வைரஸ். எக்ஸாம்பிள் கொரோனா இருந்தது முன்னாடி, அதே மாதிரி பன்னிக்காய்ச்சல் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஹெச்எம்பிவின்னு சொல்கிறது ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த டைப், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து தாக்குதலை வந்து ஏற்படுத்துதோ, இப்போ நம்ம இதில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து இதுக்கான டெஸ்டிங் அதிகமாகும். அப்போ வந்து நம்மளுக்கு டிடெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம ஒரு 1000 பேரை டெஸ்ட் பண்ணுறோம், இன்னும் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வராங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் இந்த ஹெச்எம்பிவி வருவாங்க, ஒரு 100-200 பேர் வந்து பன்னிக்காய்ச்சலுக்கு வருவாங்க, ஒரு கொஞ்சம் பேர் வந்து ரெஸ்பிரேட்டரி சின்சியல் வைரஸ்க்கு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்குது. அதில் இந்த ஹெச்எம்பிவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்டிங் பண்ணுறதுனால நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். இப்போது இது அந்த சைனாவோட ஸ்ட்ரெயின் தானா, சைனாவில் என்ன பரவுச்சோ அதே ஸ்ட்ரெயின் தானா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தணும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு பயப்படணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் வந்து பல்வேறு பாக்டீரியா அண்ட் வைரஸை பார்த்த ஒரு ஊர். இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஸ்லம்மில் வாழ்வாங்க, நிறைய பேர் வந்து இந்த சீவேஜ் பக்கத்துலேயே வாழ்வாங்க, பிளாட்ஃபார்ம்ஸில் இருப்பாங்க, கூட்ட நெரிசல் அதிகம், அப்பார்ட்மெண்ட்டு வீடுங்க. அப்படின்னும் போது தொற்றுகள் நிறைய வாங்கி பழகின ஒரு உடம்பு தான் நம்ம ஊர் உடம்பு. ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் சளி இதெல்லாம் பார்த்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்பிவிக்காக வந்துட்டு நம்ம உடனே ரொம்ப அச்சுறுத்தலோ ஒரு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த WHO பார்த்திங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அறிக்கை விடணும். என்னென்னா இப்போ இந்த ஹெச்எம்பிவி வந்தது வந்து ஒரு வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன், வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது என்னென்னா இது வந்து பயங்கரமாக பரவக்கூடிய ஒரு தீர்வு கூடிய வந்து ஒரு ஒன் ஆஃப் த வைரஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்து நீங்கள் போன வருஷம் பார்த்த ஹெச்எம்பிவி இது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து WHO சைட்லேருந்து எதுவும் சொல்லலை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஜாகிரதை ஒரு ஆங்கிள் அப்படின்றதானே தவிர இந்த அச்சம் பீதின்ற ஆவல் தேவையில்லை. ஓகே. ஏன்னா சைனாவில் போன வாட்டி கொரோனாவும் அங்கேருந்து தான் வந்தது. திரும்ப லாக்டவுன் போட போகிறான்னு மக்கள்லாம் பயப்படுறாங்க. அதே ஹெச்எம்பிவி வைரஸ் வந்துச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க இல்லையா? ஓகே, கொரோனான்றது வேறு, ஹெச்எம்பிவின்றது வேறு. கொரோனான்றதும் வைரஸ் தான், பட் ஆனால் வந்து அது வேறு டைப்பு. ஹெச்எம்பிவின்றது டோட்டலாக வேறு டைப். இப்போ எக்ஸாம்பிள் பூனை ஃபேமிலி அப்படின்னு சொன்னோம்னா பூனையும் பூனை தான், லயனும் பூனை ஃபேமிலி தான்,
அந்த புலியும் பூனை ஃபேமிலி தான். ஆனால் எல்லாமே பூனை ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வைரஸுக்கு இல்லை நுரையீரல் தொற்று காஸ் பண்ணுற வைரஸுக்கு இல்லை கொரோனா ஒரு வைரஸு, ஃப்ளூ ஒரு வைரஸு, ஹெச்எம்பிவி ஒரு வைரஸ், இது மாதிரி நிறைய வைரஸஸ்கள் இருக்குது. ஓகே, ஆனால் அதுவும் ஒன்று கிடையாது. ரெண்டாவது நான் தான் சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு வேரியண்ட் ஆஃப் கன்சர்னாக எந்த அளவுக்கு தீவிரத்தன்மையாக ஸ்பீடாக பரவுது அப்படின்றது வந்துட்டு இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்து வரணும். ஸோ இப்போ நம்ம ஒரு அப்சர்வேஷன் ஃபேஸில் தான் இருக்கோம், ஒரு என்ன ஒரு கண்காணிக்கிற ஃபேஸில் தான் இருக்கும். இப்போவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயப்படணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிவி ஆல்ரெடி நம்ம ஊரில் இருந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து இந்த வாட் டு சே சைனாலேருந்து வந்த ஒரு வேரியண்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் இது எப்படி வந்து நடவடிக்கை எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து இந்த லாக்டவுனோ இல்லைனா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஏன் திரும்ப சைனாலேருந்தே இது வந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. என்னென்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. போன வாரம் கூட வந்துட்டு தந்தி டிவியில் ஒரு சின்னதாக ஒரு பிட் பேசியிருந்தேன் ஒரு நியூஸில் ஒருக்காக. என்னென்னா வந்துட்டு இந்த நம்ம இவர் இருக்கார்ல பைடன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புட்டின், இதெல்லாம் வந்து அப்போ இப்போ வந்து நம்மளோட மாறிட்டார்ல, பிரதமர் மாறிட்டார்ல, ஜோ பைடனுக்கு அப்புறம் இவர் ட்ரம்ப் பண்ணிட்டார். ஸோ இவங்க சைடில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் லீக் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வந்து லீக் பண்ண செஞ்சப்பட்டது தான். ஸோ ஒரு வைரஸ் ரிசர்ச் லேப் இருக்குன்றது ஒரு உண்மை. அங்கேருந்து தான் இது லீக் ஆச்சு. அப்போ இவங்க தான் வேணுன்ட்டு லீக் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் டிபேட்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம அந்த இடத்துல இல்லை. ஓகேங்களா, இது பேச வேண்டியது நம்மளோட இங்கே மோடி ஜி, அதே மாதிரி புட்டின் ஜி, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்ப் ஜி, இவங்களாம் தான் அப்புறம் WHO எல்லாம் சேர்ந்து தான் ஏன் சைனாவில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா இதுவும் ஒரு ஆங்கிளில் யோசிக்கணும் சார். ஓகேங்களா, எப்படி வந்து இது ஒரு வேரியண்ட் ஆஃப் கன்சர்னாக மாறிச்சுனா, இப்போ இந்த ஹெச்எம்பிவி ஒரு பயோவார் மாதிரி ஒரு வேரியண்ட் ஆஃப் கன்சர்னாக இப்படி பரவுதுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து எல்லா உலகமே சைனாவை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் இது ஒரு ரொட்டீனாக அவங்க ஊரில் பரவுற ஒரு வைரஸ் நம்ம ஊர்லேயே இருக்குது, அந்த மாதிரி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இவ்வளோ தானே இருந்ததுன்னா இது ஒரு பெரிய விஷயமா ஆகலைன்னா அப்போ வந்து நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். ஆனால் இது ஒரு புது வேரியண்ட், இது ஒரு புதுது. இதுக்கு முன்னாடி ஹெச்எம்பிவி இந்த ஸ்ட்ரக்சரில் இல்லை, இப்போ ஹெச்எம்பியோட ஸ்ட்ரக்சரே மாறி இருக்குது, இப்போ பயங்கர அச்சுறுத்தல், இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கேள்விகளை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை சைனாவை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது, உலகமே கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. ஏன்னா இன்னொரு பேண்டமிக்லாம் தாங்காது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ எப்படி இந்த மாதிரி வைரஸஸ் உற்பத்தி ஆகுது, நிஜமானே நீங்கள் ரிசர்ச் பண்ணி இதை லீக் பண்ணுறாங்களா இப்படின்ட்டு ஒரு பயோ வாரை நோக்கி வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு போகிற காலகட்டத்தில் தான் தெரியும். ஓகேங்களா, இந்த வைரஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது நம்ம ஊரில் அப்படின்னு பார்த்தா தெரியும். ஆனால் ரொட்டீன் ஹெச்எம்பிவி அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்மளோட இவர் எடுத்துக்கோங்க, பரோட்டா சூரி சார் எடுத்துக்கோங்க, இல்லைனா செந்தில் கவுண்டமணி சார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செந்தில் கவுண்டமணி சார் நகைச்சுவை ஹாப்பி அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஹெச்எம்பிவின்றது பயப்படாதீங்க, ஜாலி. ஆனால் திடீர்னு வந்து கவுண்டமணி சார் ஒரு படத்தில் கத்தி எடுத்து குத்தி வெட்டுன்னு வெட்டுறாரு, வில்லனாக மாறிட்டார் அப்படின்னா என்ன கவுண்டமணி சார் வேறு ரோலில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்றோம்ல. அந்த மாதிரி இந்த ஹெச்எம்பிவி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிஹேவ் பண்ணுதுன்னா அப்போ சைனாவை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படும் அப்படின்றத மாற்று கருத்து. ஓகே, இது சிம்டம்ஸும் வந்து கொரோனாவோட சிம்டம்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்களே சார்? கண்டிப்பாக சார், நுரையீரல் தொற்று, அவ்வளோதான். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும். ஸோ கொரோனா மட்டும் கிடையாது, பன்னி காய்ச்சலுக்கும் அதே சிம்டம்ஸ் தான். ஓகேங்களா, ஃப்ளூன்னு சொல்கிறோம்ல அதுக்கும் அதே சிம்டம்ஸ் தான். அதுவே ஹெச்எம்பிவி தான். ஏன்னா இதெல்லாம் வந்து நுரையீரல் தான் பரவுது, காற்று வழியாக பரவுது. இரும்புறாங்க தும்புறாங்கன்னா காற்றுக்கு வருது, அங்கேருந்து நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னா எங்கே நேராக போகுது, நுரையீரலுக்கு தான் போகுது. அப்படின்னும் போது உங்களுக்கு சிம்டம்ஸ் திருப்பி சும்மா சிம்பிளாக இரும்பல், தொண்டை கரகரப்பு, மூக்கில் தண்ணி தும்பல், இந்த சிம்டம்ஸ் தான் இருக்கும், ப்ளஸ் ஜுரம், இவ்வளோ தான் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து கொஞ்சம் இந்த வயசு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறப்பு சதவீதம் வரக்கூடலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த எப்படி நம்மளுக்கு இந்த ஃப்ளூ இருந்ததோ அதே மாதிரி தானே தவிர இப்போ இது பயங்கரமாக எல்லாரும் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹைப் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே சைனாலேயே நடக்கலை. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம கூல் அண்ட் ரிலாக்ஸ்டாக வெயிட் பண்ணலாம். நார்மல் ரொட்டீன் ஹெச்எம்பிவியாக இருந்ததுன்னா நான் திருப்பி சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். ஏன்னா ஹெச்எம்பிவியை பற்றி தெரியும், அது ஒரு செந்தில் கவுண்டமணி மாதிரி சார் மாதிரி. ஆனால் இது வந்து வேறு ரூபம் எடுக்குதான்ட்டு வெயிட் பண்ணிப்பாங்க. இன்னும் டெஸ்டிங்கில் இருக்கா சார்? எதுக்கு சார் இந்த ஹெச்எம்பிவி வந்து ஹெச்எம்பிவி வந்து வேறு ரூபம் எடுக்குது அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் சார்? ஒன்று வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து அது மைக்ரோபயாலஜிஸ்ட் பார்த்து சொல்கிறது. ரெண்டாவது வந்து அதோட தீவிரத்தன்மை சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கேஸ் பார்க்குறேன், இப்போ நானும் ஒரு ஹார்ட் கோர் நுரையீரல் டாக்டர் தான். எப்படியும் கேஸ் இன்க்ரீ என்கிட்ட வரும்போது நான் டெஸ்ட் பண்ணுறேன், அந்த ஹெச்எம்பிவி என் கண்ணெதிர்க்கே என்னால் காப்பாற்ற முடியல, இறப்பு சதவீதம் அதிகமாகுதுன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட கூப்பிட்டு பேசுவேன். சார் உங்கள் ஏதோ தப்பு நடக்குது சார், கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத தாண்டி எல்லாம் இறக்குறாங்க, கேஸ்லாம் ரொம்ப சிவியர் ஆகுது, நுரையீரலில் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, சளி ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது, எல்லாருமே ஆக்சிஜன் குறைவாக போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நானே என் வாயால் சொல்லுவேன், சார் லாக்டவுன் தேவை சார் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா நான் சொல்கிறது? சார் இல்லை சார் ஏதோ சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லையே சார். ஏன்னா எனக்கு தான் நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஹெச்எம்பிவி ஒரு காமெடி பீஸ், ஒரு ஜாலி, இட்ஸ் அன் இன்ஃபெக்ஷன், அவ்வளோதான். ஓகேங்களா?
யாரெல்லாம் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை எந்த அளவுக்கு நம்ம ப்ரிவெண்ட்டாக இருக்கணும்? இதோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் ரிப்போர்ட் ஆனதே யாருக்கு? குழந்தைங்க தான். அதான். ஸோ மெயினாக வந்துட்டு இந்த வயசு எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க, இந்த பிறந்த பிஞ்சினும் குழந்தைகள் அந்த 10 வயசு, அதுக்கப்புறம் இந்த 60 வயசு மேலே இருக்கிற முதியோர்கள், இவங்க தான் திருப்பி கேர்ஃபுல்லாக இருக்கும். எந்த தொற்று நோய் இருந்தாலும் சரி இவங்களை ரொம்ப அதிகமாக ஆட்டம் போடும். ஏன்னா இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவு சார். அதனால் இந்த 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பாப்புலேஷனை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அந்த 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாஸ்க் அணியிறது, இந்த கொரோனா இப்போ ஆரம்பிச்சோன்னு தெரியுங்களா, கையை கழுவுங்க, வாயை கொப்பளிச்சுக்கோங்க, கையை கண்ணு மற்றும் காது பகுதியில் கொண்டு போகாதீங்கன்னு இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் மட்டும் உங்கள் சைடில் பண்ணுங்கள். மற்றபடி ஹெச்எம்பிவிக்கு வேக்சின்ஸ் இன்னும் வரல, ஓகேங்களா? அதனால் இப்போ தடுப்பூசி போடுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஆனுவலாக எப்பயுமே எடுக்கக்கூடிய ஃப்ளூ ஷாட் எடுங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸாக சொல்கிறல வருஷம் போட சொல்லி பண்ணி காய்ச்சல் அதை போடுங்க. நிமோனியா தடுப்பூசி 5 வருஷத்துக்கு முன்னாடி போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இதோட இந்த வேக்சின் வந்து ஒரு 30-40% மற்ற வைரஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் தரலாம். ஆனால் மக்களுக்கு இது தெரிய மாட்டேங்குதுல்ல சார், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நீங்கள்லாம் இருக்கீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வயசு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க ஃப்ளூ ஷாட் போடுங்க, தப்பே கிடையாது. நானும் என்னோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாத்துலேயும் ரீல்ஸு என்னென்னமோ போட்டுன்னு தான் இருக்கும். சில பேர் அவேர்னஸ் ஆகி பார்க்குறவங்க போடுறவங்க பண்ணுறாங்க. அப்புறம் சில பேர் இப்போ நீங்கள் எங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, நீங்கள் இவளே வந்து பார்த்துருப்பீங்க, கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள், ஐசியூவில் 2-3 பேஷண்ட் டியூப்பில் இருக்காங்க. 2மே யார்? இன்ஃபெக்ஷன் நிமோனியா தான். அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் நிமோனியா வந்து ஒரு தடுப்பூசினால நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், உயிரை காப்பாற்ற பண்ண முடியும்னா அந்த தடுப்பூசியை நம்ம யூஸ் பண்ண மாட்டேன்றோன்றது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. அதனால் மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அது திருப்பி சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் எல்லாரும் போடுங்கன்னு சொல்லலை, இப்போ நீங்கள் போடுங்கன்னு சொல்லலை, புரியுதா நான் சொல்லுது? ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக போடுங்க. இப்போ பீடியாட்ரிக்ஸ் நிறைய டைம் போட்டுடுறாங்க, ஏன்னா அவங்களாம் அந்த பீடியாட்ரிக்ஸ் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து குழந்தைங்க தடுப்பூசி போடணுன்ற மக்களுக்கு தெரியும். அது அவங்க என்ன சொல்கிறது, ஒரு இயல்பாகவே அவங்களுக்குள்ள வந்து டெவலப் ஆன ஒரு விஷயம். ஆனால் அந்த வயசானவங்களுக்கு தடுப்பூசியான்ற கான்செப்ட் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது புரிய வைக்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. போன வாட்டி கொரோனா வர சொல்லியும் பார்த்தீங்கன்னா சைனா வந்து கரெக்டான டேட்டாவை கொடுக்கல, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஹெச்எம்பிவிக்கும் வந்து WHO சொல்கிறாங்க சரியான டேட்டா அவங்க கொடுக்கலன்ற மாதிரி. இது அவங்க மறைக்கிறாங்களா சார்? இந்த இடத்துல வந்து நான் கேள்வி கேட்குறேன், அப்போ எதுக்கு WHO இருக்குன்னு கேட்குறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரதிநிதியும் சேர்ந்து வச்சிருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். நீங்கள் சைனா டேட்டா கொடுக்கலன்றீங்களே, என்ன சார் இது? சைனா கிட்ட டேட்டா வந்து அவன்கிட்ட கொடுக்காம இருப்பான், கொடுத்து தானே ஆகணும், ஓகேங்களா? ஏன்னா இது வேர்ல்டுக்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளமில் இப்போ இந்தியாவில் ஒரு புது ஒரு நோய் வந்து பரவுது, ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்ம டேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா சார்? எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா உலகத்தையே காப்பாற்றணும், சேர்ந்து செயல்படணும் தானே சார் WHO. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு சைனா வந்தோட ஆதிக்கம் ப்ளஸ் சைனாக்கு எல்லாம் பயந்துருக்குமா சார் அப்படின்ற கேள்வி தானே வருது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் திருப்பி சொல்கிறேன், பெரிய இடத்து விவகாரன்றாங்களே, இது நம்ம ஸ்டேட் லெவல்லாம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவல், உலக லெவல் பெரிய இடத்து விவகாரம். WHO கேட்டு சைனா கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஏதோ வந்து தப்பு, ஓகேங்களா? கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க டேட்டா கொடுத்து அந்த வைரஸ் இது தாங்க வைரஸ் பாருங்க அப்படின்னு சொன்னால் தானே சார் எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும், அந்த வைரஸும் இப்போ நம்ம ஊரில் வர வைரஸும் ஒன்றா, ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா தான். அப்போ உங்கள் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ஆச்சு, இதெல்லாம் இருந்ததா, அப்போ எங்கள் ஊர் பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் ஆகுதுன்ட்டு இதெல்லாம் கலந்துரையாடல், புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல கொடுக்க மாட்டேன்னா சொல்லவே கூடாது. அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னா எல்லா பிரதமர்களும் எதுக்கு இருக்காங்க, பிரசிடென்ட்ஸ் எதுக்கு இருக்காங்க, புட்டின் சார் எதுக்கு இருக்காரு, ட்ரம்ப் சார் எதுக்கு இருக்காரு, மோடிஜி எதுக்கு இருக்காரு, எல்லாரும் பேசுங்கன்ற நான், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பேசணும் சைனா கிட்ட. ஏன்னா சைனா வந்து கண்டிப்பாக சர்வாதிகார நாடு, எனக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுக்கு ஒரு தனி ஆர்மி ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் ஹெல்த்ன்ற விஷயத்தில் விளையாடக்கூடாது. ஓகே, மக்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? ஹெச்எம்பிவி பார்த்து பயப்படணுமா இல்லை சேஃபாக இருந்தால் ஓகே தான்? மக்கள் பொறுத்த வரைக்கும் சேஃப்டி சார், அவ்வளோதான். பயன்றது தேவையே இல்லை. நான் திருப்ப சொல்லிட்டு இது நம்ம கூட இருக்கிற ஒரு வைரஸ். அதே தான் இப்போ சைனாவில் அதிகமாகுதுனால நம்ம தைரியமாக இருக்கலாம், தைரியமாக தூங்குங்க, எந்த லாக்டவுனும் வராது, ஒன்றும் வராது. ஆனால் இவங்க ஏதாவது நம்ம ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்களே, தில்லுமுள் வேலை ஏதாவது பார்த்து வேறு ஏதாவது அந்த கொரோனா மாதிரி ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு, இந்த வைரஸ் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக பயப்படணும், புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு உங்களை மாதிரி நானே ஆவலாக காத்துட்டு தான் இருக்கேன், என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா கேஸ் ரைஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும், ஏன்னா நான் நுரையீரல் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கேசஸ் ஏதாவது ஏறுது, ஃபீவர் கேசஸ் அதிகமாகுது, கேசஸ் சிக்காகிறாங்க, அவங்களுக்கு ஹெச்எம்பிவி பாசிட்டிவ் வருதுன்னா கண்டிப்பாக நானே உங்களை திருப்பி கலெக்டரில் கூப்பிட்டு சொல்கிறேன், சார் வாங்க சார் இன்டர்வியூ திருப்பி நம்ம போடுவோன்ட்டு, ஓகே? அப்போ நம்ம என்னென்னலாம் மருந்துங்க கொடுக்குறோம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணான்னு பேசலாம். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத போது நம்ம வந்து சைலண்ட் அப்சர்வராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க பேசி இந்த வைரஸோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கட்டும். மக்களை பொறுத்த வரைக்கும் வயசானவங்களை தடுப்பூசி போட்டுருங்க. ஒன்று, தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளூ வேக்சின் வருஷம், நிமோனியா வேக்சின் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இந்த 60 வயசு மேலே இருக்கவங்க, இந்த அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்ஸு, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் போட்டுருங்க.
ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த வெளியே போகும்போது இந்த வயசு ரொம்ப அதிகமாக இருக்கவங்க ப்ளஸ் இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களாம் வந்துட்டு சிம்பிளாக ஒரு மாஸ்க் போட்டுருங்க. ஏன்னா ஒருத்தன் கூட பக்கத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவான், அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும், இன்னும் மூஞ்சிலேயே இரும்புவாங்க, நீங்கள் உள்ளே சுவாசிக்கிறீங்க. ஓகே, அப்போ மாஸ்க்குன்னு ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன். ஏன்னா இது சிம்பிளாக ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பானிபூரியில் போய் கடையில் போயிட்டு நீங்கள் பானிபூரி சாப்பிடாம தவிர்த்திட முடியும். ஒரு மட்டன் பிரியாணி கடையில் போய்ட்டு நீங்கள் அந்த மட்டன் பிரியாணி சாப்பிடாம தவிர்த்திட முடியும். ஏன்னா அந்த மட்டன் பிரியாணி குவாலிட்டியாக செய்ய மாட்டேன்றோம். அந்த பானிபூரிக்காரர் தான் டைஃபாய்டு வருது, இந்த மட்டன் பிரியாணிக்காரர் தான் எனக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகுது, அவன் வந்து செய்யறதில்ல, உங்களால் தடுத்துட முடியும். ஆனால் ஒருத்தவங்க சுவாசிக்கிற காற்றை யாருனாலையும் தடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்கிறேன்? இதில் வந்து எந்த ஜாதியோ எந்த மதமோ இதில் வந்து எல்லாம் அடிபட்டு போயிடும். ஓகேங்களா? ஐயோ இது வந்து ஒரு விளிம்பு நிலை மக்கள் சுவாசித்த காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் ஜாதிக்கார சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? இல்லை இது ஒரு இஸ்லாமியர் சுவாசித்த காற்றுன்ட்டு ஒரு ஹிந்து சுவாசிக்கமாக இருக்க முடியுமா? இந்த இடத்துல கிருமி நம்ம எல்லாரையும் ஒன்றா சேர்க்குது. என்னன்ட்டு மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நுரையீரல்ன்றது காற்று சார்ந்த விஷயம். ஒருத்தவங்க காற்று மூலியமாக தான் பரவுது அப்படின்ற ஒரு கிருமி தான் இந்த ஹெச்எம்பிவி, கோவிட் எல்லாமே. அப்படின்னு இருக்கும் போது நம்ம இரும்புறது, தும்புறது எல்லாத்துலேயும் ஒரு காஃப் எட்டிக்வேட் ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கு இரும்பல் இருந்தால் நம்மளே ஒரு மாஸ்க் போட்டுருவோம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு பரப்பக்கூடாது. நம்மளோட இன்னொரு சகோதரருக்கு, நம்மளோட இன்னொரு தோழிக்கு நம்ம பரப்பக்கூடாது, நம்ம மாஸ்க் அணிஞ்சிருவோம். அதே மாதிரி கொஞ்சம் காஃப் எட்டிக்வேட், கச்சி வச்சு இரும்புறது, கையை மூடிட்டு இரும்புறது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான். ஏன்னா நம்ம கிளினிக் பேஷண்ட்ஸே அப்படி தான். உள்ளே வந்தோன்னா மாஸ்க் இலவசமாக கொடுக்குற எல்லா பேஷண்ட்டுக்கும். ஆனாலும் உள்ளே வந்ததுக்கப்புறம் மாஸ்க்கை கீழே கட்டிட்டு, சார் எனக்கு என்னென்ன அப்படின்னு முடிஞ்சிருச்சுடா அடா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து காஃப் ப்ரொடெக்ஷன் ஆங்கிளில் பண்ணணும். டயட்டு பெரிய ரோல் கிடையாது. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. தெரிஞ்சே இந்த தம் அடிக்கிறவங்க தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஏன்னா ஸ்மோக்கிங் பண்ணும்போது இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். பப்ளிக் இடம் அப்படி தான் இல்லை, நான் போக் பண்ணி தான் ஆகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரமாக மரம் மேலேயே ஏதோ ஒரு ஓரத்தில் போய் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாத்ரூமில் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நல்லா ஊதுன்னு ஊதி மற்றவங்க நுரையீரலும் கெடுத்து விட்டுறாதீங்க. ஆல்ரெடி சிட்டியில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, ஏர் குவாலிட்டி போராக இருக்குது, வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சைடு, இன்னொரு சைடில் தோன்றாங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் பொல்யூஷன் மோசமாக இருக்குது. அப்போ லங் ஹெல்த் இங்கே ரொம்ப கேள்விக்குறியாக போயிட்டு இருக்குது. டெல்லி அளவுக்கு மோசமானாலும் நம்மளும் ஒரு நோக்கிய பயணத்தில் போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் எப்படி சரி செய்யணுன்றது அரசோட வேலை. மக்களான நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு செடிகளை நிறைய நடுங்க. ஓகே, ஒரு ஆங்கிள் சீமான் சார் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் வந்து உண்மையாக அதுதான். செடிகள் நிறைய நடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடெல்லாம் சுற்றி செடிங்க வளருங்க. அரசும் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வளர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பொல்யூஷன்ஸ்லாம் குறைக்கணும். நம்மள ஸ்மோக்கிங்ஸை கம்மி பண்ணுவோம், வேக்சினேட் பண்ணுவோம். லங் ஹெல்த் வந்து ஏரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் ஏரை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்றது நம்மளோட ப்ரொடெக்ஷன் ஆங்கிளாக இருக்குது. நன்றி சார். நன்றி சார். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.